வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆப்பிள் எப்பயுமே ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம், இல்லை அப்படியே சாப்பிடுவோம். அதுக்கு பதில் இந்தமாரி பாயாசம் பண்ணி சாப்பிடுங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஆப்பிள் பாயாசம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் நல்ல பெரிய சைஸ் ஆப்பிள் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஒரு ஆப்பிள் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் துருவுறதுல வந்து துருவிக்கலாம் நம்ம. நல்லா கிளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன். நெய் நல்லா உருகுனதும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் முந்திரி திராட்சை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து எடுத்துக்கங்க. இது கூட நீங்கள் பாதாம் கூட போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதாம் கூட போட்டு வறுத்து போடலாம். அதுமாரி சாரப்பருப்பு இருக்குது பாருங்களேன், அது கூட இந்தமாரி வறுத்து நீங்கள் பாயசத்தில் போடலாம். இப்போ நல்லா செவக்கட்டும். முந்திரி திராட்சை நல்லா செவந்த உடனே எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. எடுத்துகிட்டு இப்போ அதே நெய்யில் இந்த ஆப்பிள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். துருவி வச்சுருக்க ஆப்பிள் எடுத்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. வதங்க 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 உங்களுக்கு மாவு மாதிரி நல்லா வந்துடும் உங்களுக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா பாருங்கள். நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆப்பிள் வந்து இந்த வதக்கும் போதே நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த கப்போட அளவு வந்து 80 கிராம். இந்த கப்போட அளவு உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுங்க. நான் கொஞ்சமாக தான் பாயாசம் வைக்க போகிறேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணுன்னா 2 ஆப்பிள் போட்டுக்கங்க. இது அப்படியே டபுளாக ஆக்கிங்க நீங்கள். இப்போ சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும். இப்போ கரையத்துக்கு வேணா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நீங்கள். நான் அப்படியே கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறேன். சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சிரும் பாருங்கள், அதனால் அப்படியே கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் அந்த சர்க்கரையோட பச்சை வாசனைலாம் போகும் உங்களுக்கு. பால் வந்து இப்பயே ஊற்றிடாதீங்க. இந்த ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கு. பால் வந்து இப்பயே ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா ஆப்பிள் வந்து புளிப்பு இருக்குது பாருங்களேன், அதனால் திரிஞ்சிரும் உங்களுக்கு. நல்லா ஆறினோன்னே தான் பால் ஊற்றணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த ஆப்பிள் சர்க்கரை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஜாம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பால் வந்து நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் கப் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப்பு பால் எடுத்திருக்கேன் நான். பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால். பால் நல்லா காஞ்ச உடனே நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக ஆக்கிக்கலாம் பால். பொங்குது பாருங்களேன், இப்போ நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் கூட இந்த பாலில் ஊற்றி கூட நீங்கள் பாயசத்தில் கலந்துக்கலாம். சர்க்கரை கம்மியாக போட்டுட்டு கண்டன்ஸ் மில்க் கூட ஊற்றி கலந்து பாயசம் வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ பாலை வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும். இப்போ பாலும் ஆறணும், நம்ம அந்த ஆப்பிள் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்களா, அதுவும் ஆறணும். நல்லா ஆறினோன்னே தான் 2த்தையும் கலக்கணும். இப்போ ஆற வச்சுக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த ஆப்பிள் பேஸ்ட்டும் நல்லா ஆறிடுச்சு, அதேமாரி பாலும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரைலாம் இதில் தான் போட்டிருக்கோம். அதனால் பாலில் வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் போடலை. அதனால் எந்த அளவு தேவையோ அந்த அளவு பால் ஊற்றி நல்லா கலந்துக்குங்க நீங்கள். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி கலந்துக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு இந்த அளவு போதும். இதுவே கொஞ்சம் நல்லா திக்கா தான் இருக்குது. அதனால் இந்த அளவு தான் நான் பால் ஊற்றிருக்கேன் நான்.
இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான பாயசம். ஆனா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாயசம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசத்தோட இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஏதாவது பூஜை நாள்ல கூட இதேமாரி செய்யலாம். அதேமாரி யாராவது கெஸ்ட்டு வந்தா கூட இதேமாரி செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு குடுக்கலாம் அவங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான பாயசம். ஆனா டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அந்த பாயசம். இப்போ ஒரு பாத்திரத்தில எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இன்னும் பால் வேணுனா கூட பால் இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். ஊத்தி கலந்துக்கலாம் நீங்க. எனக்கு கரெக்ட்டா இருக்கு. மீடியமா இருக்கு. அதனால இந்த அளவு தான் பால் ஊத்தி கலந்துருக்கேன் நான். இப்ப இந்த ரெசிப்பியோட அளவுலாம் நான் ஐபேட்ல குடுக்குறேன் பாத்துங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அந்த பாயாசம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.